விஜய் ரொம்ப சந்தோஷமாகவே யோகா கிளாஸ்க்கு போகிறாங்க. ஆனால் அங்கே பார்வதி கூட சிவனை பார்த்ததும் அந்த சந்தோஷம் காணாமலே போயிடுது. என்ன மாஸ்டர், இப்போதும் இந்த சிவன் இந்த யோகா கிளாஸ்க்கு வரதை பிடிக்கலையான்னு சொல்லி கேட்க, ஆமாம் உங்ககிட்ட தான் நான் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் நீங்கள் அதுக்கான முயற்சி எதுவுமே எடுக்கலைன்னு சொல்ல, இப்போ தான் என் பொண்ணு ரேகா ஊர்லேருந்து வந்திருக்கா. அவள் இருக்க இந்த சமயத்தில் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் தான் மாஸ்டர் அமைதியாக இருக்கேன். என் பொண்ணு ரேகா ஊர்லேருந்து கிளம்பட்டும், அதுக்கப்புறமா நான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சிந்தாமணியும் இங்கே விஜயா கிட்ட. விஜயாவும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு யோகா கிளாஸ் முடிக்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், என் பொண்ணு இன்னைக்கு என்ன ரொம்ப அவசரமாக கூப்பிட்டா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளாஸ் முடிச்ச கையோட அங்கேருந்து கிளம்பி வேகமாக வெளியே போக அந்த நேரத்தில் விஜயா பார்வதியை பார்க்குறாங்க. என்ன பார்வதி, உனக்கு இன்னைக்கு வேலை இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் விஜயா கேட்குறேன்? ஆமாம், இன்னைக்கு சேனலுக்காக நாங்கள் ஒரு கதை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். சிவனே அவரே உருவாக்கியிருக்காரு, நல்ல கதையாக இருக்குது, நீயே வேணா உட்காந்து கேட்குறியான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு கோவிலுக்கு போகணும், அதான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன். இப்போல்லாம் என்னை விட நீ அந்த சிவன் கூட தானே அதிக நேரம் இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஏன் விஜயா அப்படி பேசுகிறேன், நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னை விட அந்த ஆள் உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டார்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே சிவன் வந்துடுறாங்க. ஒரு முக்கியமான கால், அதான் பேசிட்டு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு சொல்ல, யார் என்னன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்வதி கேட்குறாங்க. வேற யாரும் இல்லை, ஃபாரின்ல இருக்க என்னுடைய பையன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, பையன் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பார்வதி கேட்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க விஜயாவுக்கு கோவம் தான் வருது. இந்த பார்வதி திருந்த போகிறது கிடையாது. சிவன் கூட சேர்ந்துக்கிட்டு இவ அடிக்கிற லூட்டியை பார்க்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. யோகா கிளாஸையே பேசாமல் நிறுத்திடலான்னு கூட தோணுதுன்னு மனசுக்குள்ளேயே இங்கே கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், உங்கள் பையன் இப்போ எப்படி இருக்காருன்னு சொல்லி கேட்க, அவன் லைஃப்பில் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பாவமா இங்கே பார்வதி கேட்க, என் பையனும் ஒரு பொண்ணை ரொம்ப உயிருக்குயிராக காதலிச்சான். அந்த பொண்ணும் என் பையன்லனா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. என் பையன் கூட அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் விஷயத்தையே அந்த பொண்ணு என் பையன்கிட்ட சொன்னான். உண்மை தெரிஞ்சால் ஏற்றுப்பாங்கன்னு கூட அந்த பொண்ணு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் என் பையனுக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. அதான் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, பிரச்சனை இருந்தால் கூட சமாளிச்சிடலாமே, ஆனால் இது வேறு மாதிரியான பிரச்சனை ஏன்னு சொல்லும்போதும், ஏன் இந்த காலத்தில் பசங்க இப்படி தான் காதலிக்கிறேன்ற பேரில் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேதுன்னு சொல்லி விஜயா புலம்ப, இரு விஜயா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கன்னு சிவனை பார்த்து பார்வதி கேட்குறாங்க. சிவனும் அப்போதான் விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், என் பையன் காதலிச்ச பொண்ணு கூட இங்கே இதே ஊரில் தான் இருந்து பார்லரில் வேலை பார்த்துட்டு இருந்தது. அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு இப்போ சரியாக ஞாபகம் கூட இல்லை. அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்தான். ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது தான் விஷயத்தையே சொன்னான். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான், அவனையும் நீ ஏற்றுக்கணும்னு சொன்னான். ஆனால் எந்த விதத்துலையும் உடன்பாடு இல்லாத என் பையன் இந்த கல்யாண வாழ்க்கை வேண்டாம், இப்போதைக்கு என்கிட்ட பல விஷயங்களை மறைச்சனி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எதை வேணாலும் மறைக்க தயாராக இருப்பேன், அதனால் இனி உன் முகத்தில் கூட எனக்கு முழிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை விட்டுட்டு வந்துட்டான். அப்போ கூட நான் அதை தப்புன்னு தான் அவன்கிட்ட எடுத்து சொன்னேன். இருந்தாலும் அதை அவன் கேட்குற மனநிலைமையில இல்லை. ஒரு அப்பாவா ஒரு பையனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைப்பேன், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே ஆசைப்படுவேன். அதுக்கப்புறம் ஃபாரின் போனால் அங்கேயே தனக்கு பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு இங்கே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நிம்மதியை தான் கொடுக்குது. கூட அவன் மனைவியும் இருக்கால, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கான். இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் எங்கே உண்மையாக இருக்குது, எல்லாம் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டானே அடுத்த வீட்டு கல்யாணத்துக்குள்ளே போகணும், அடுத்த வீட்டு குடும்பத்துக்குள்ளே நுழையணும் அப்படிலாம் நினைக்க செய்கிறாங்கன்னு பார்வதி ஜாடையாக எங்கள் ரோஹிணியை பற்றிட்டு எங்கள் விஜயாவுக்கு நேராக பேச, ஏய் என்ன பேசுகிற நீ, இப்பெல்லாம் ரோஹிணி அப்படி கிடையாது. ரோஹிணி என்கிட்ட எவ்வளோ அன்பா பண்பா, அது மட்டுமா இப்போ 40 லட்சம் ரூபாய்க்கு பெரிய ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கா, அவளால் நிச்சயமாக என் பையன் கோடீஸ்வர ஆவான் அப்படின்னு சொல்ல, சரி விஜய், ஆனால் ரோஹிணியை பற்றி சொல்லலை, ரோஹிணிக்கு என்ன, அவள் நல்ல பொண்ணு, நல்ல அமைதியானவ, நல்ல குணமுள்ளவ, நீங்கள் சொன்னீங்கல்ல அதே மாதிரி தான். இங்கே ரோஹிணியை கூட நாங்கள் பார்லரில் தான் பார்த்தோம், பார்லர் மூலமாக தான் அவளே எங்களுக்கு பழக்கமானா, இப்போ அவள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்ல, அப்படியா, கொஞ்ச நேரம் யோசிக்கிற சிவன், என் பையன் கூட சொன்ன பேர் ரோஹிணி தானே, அதுவும் பார்லர் தானே அப்படின்னு நினச்சவங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. அவங்க பையன் கூட எடுத்து அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கிறத தான். அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்ததும், ஆமாம் இதுதான் ரோஹிணி, இதான் விஜயோடைய மூத்த மருமக அப்படின்னு பார்வதி
பார்வதி சொல்ல, எங்க காட்டுங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் இந்த பையன் யாருன்னு சொல்ல, நான் சொன்ன பையன் என்னோட பையன், அது இவன் தான், நான் சொன்ன பொண்ணு கூட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு அதிர்ந்து போக, இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவனை இழந்தது, இந்த பொண்ணுக்கு ஒரு பையன் கூட இருக்கான், அதை மறைச்சி தான் என் பையன்கிட்ட பழகவும் ஆரம்பித்தா. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லும் போது நேரத்தில் தான் அவன் அந்த கல்யாணம் வேண்டாம் அவ்வளோ வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான். இந்த பொண்ணை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? எனக்கு இப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோன்னு பல தடவை நான் யோசிச்சிருந்திருக்கேன். ஒரு பையனை வச்சுட்டு தனியாக கஷ்டப்படுறதும் அந்த ஒரு பொண்ணால் வாழ முடியாது தானே. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கிட்டதை நினைக்கிறப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாஸ்டர். இந்த பொண்ணு பேர் கூட ரோஹிணி தான், நான் இப்போ தான் எனக்கே நினைவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அந்த பொண்ணை ஒரு நாள் நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சிவனும் சொல்கிறாங்க. இதை கேட்ட பார்வதியும் விஜயாவும் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. சரிங்க பார்வதி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நாளைக்கு இந்த கதையை தொடரலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிவன் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுமே விஜயாவும் பார்வதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட சிவன் சொல்லிட்டு போகிறத பார்க்கும்போது, அப்போ ரோஹிணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறவளா? அது தெரியாமல் தான் நாம் அவளை உங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமான்ற மாதிரி இங்கே பார்வதி பார்க்க விஜயா ஒரு நிமிஷம் கூட இங்கே தாமதிக்கலை. ரொம்ப கோபமாக ரோஹிணியை பார்க்கணுன்றதுக்காக நேராக ஷோரூம்கே போய்ட்றாங்க. ஷோரூம் எல்லாருமே இருக்காங்க, பெரிய பிஸ்னஸ் ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ரோஹிணியும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. கூடவே மனோஜனிக்கு அம்மா வராங்க பாருன்னு சொல்ல, அட வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர விஜயாவையும் பார்வதியையும் கூப்பிடுறதுக்காக இங்கே ரோஹிணி நேராக பக்கத்தில் போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்த வேகத்துக்கு பலார்னு ஒரு அறையை ரோஹிணி கணத்தில் விட அங்கே ஸ்டாப்ஸ் முன்னாடி அங்கே பலார்னு விட்ட அறையில் கீழே விழுகிறாங்க. ஆண்டி என்ன ஆச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லாமா, என்னம்மா பண்ணுறீங்கன்னு மனோஜ் பதறி அடிச்சு ஓடி வராங்க. இனி உன் வாழ்க்கையில் இவ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதா, இப்போவே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாம், இந்த ஷோரூமும் சரி அந்த வீடும் சரி, இனி இவ அந்த வீட்லேயும் ஷோரூம்லேயும் இருக்கவே கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ கோபமாக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்க, நீ என்னடி பண்ணலை, பண்ணது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு என் பையன் உனக்கு 3வது ஆளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, என்னடி பார்த்துட்ருக்க, இவன் உனக்கு 3வது தானே, முதல்ல ஒரு புருஷன், 2வது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணது, 3வதா இங்கே என் மனோஜ் தானே சிக்கியிருக்கான், இப்படி அவன் ஏமாளியாக இருக்கிறனால தானேடி எல்லாரும் அவனை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விஜயா அதே இடத்துல போட்டு அடிக்க சுத்தி நின்று எல்லாமே வேடிக்கை பார்க்க பார்வதி போய் தடுக்கிறாங்க. விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா உன் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கையை நாங்கள் வச்சோம், ஆனால் நீ எல்லாத்தையும் மறைச்சி எப்படி உனக்கு மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கும் அந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கும் மனசு வந்துச்சுன்னு சொல்ல, ஆண்டி அது மீனா அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, ஓ இது அவளுக்கு வேற தெரியுமா, அப்போ எல்லாரும் கூட்டு கலவாணிகளாக தான் இருந்திருக்கீங்கல்ல அப்படின்னு விஜயா இன்னமும் கோவப்பட, பாத்தியா பார்வதி, மீனாவுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, மீனா தெரிஞ்சும் இந்த வீட்டில் எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கா பாரு, சொல்லப்போனால் இந்த மீனா தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் என்னமோ, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, இப்போவே அவளையும் அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன், நீயும் அந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது அப்படின்னு கோபத்தோட பேசிட்டு நேரா விஜயா தான் வீட்டுக்கு போறாங்க. மீனா வெளியே வாடி அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி விஜயா 2 பேரும் போக பார்வதி இங்க விஜயாவை சமாதானப்படுத்துறாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு விஜயா, மீனாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்காதுன்னு சொல்ல, இங்க பார் மீனாவை இனி நான் நம்ப தயாரா இல்லைன்னு சொல்ல, என்ன அத்தை என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க வெளியே வர ஏனாவோ, அதானே வந்ததும் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க போய் எடுத்துக்க மாட்டீங்களான்னு இங்க முத்து சொல்ல, இனிமே நானே எடுத்துப்பேன்டா, இனி உன் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம்னு சொல்ல, அத்தை அப்படிங்கிறாங்க. என்னடி இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு நீயும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டு இருக்கலன்னு சொல்ல, என்னத்தை சொல்றீங்கன்னு சொல்ல, அந்த ரோஹிணி கூட சேர்ந்துக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த வீட்டில் மறைச்சிருக்க, இனி அவளுக்கும் சரி உனக்கும் சரி நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை அப்படின்னு விஜயா கத்தும் போது அதை அண்ணாமலை கேட்டு அதிர்ந்து போக, என்னன்னு சொல்லு விஜயான்னு கேட்க பார்வதி தான் அந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. பார்வதி சொன்ன விஷயத்துக்கு அண்ணாமலைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல, நெஞ்சு பிடிச்சிட்டு உட்கார மீனா ஓடி வந்து தண்ணி கொடுக்க, சத்தியமா இந்த விஷயம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாமா தெரியும், உங்ககிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்ததுனால தான் மாமா நான் அந்த விஷயத்த சொல்லலை, என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு மீனா கையெடுத்து கும்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அழுகவும் செய்கிறாங்க. பக்கத்தில் முத்துவும் மீனாவை பார்த்து முறைக்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, உன்னை மன்னிக்கிறத விட அந்த ரோஹிணி பற்றின விஷயம் தெரிஞ்சதான் எனக்கு இப்போ பெரிய அதிர்ச்சியாக இருக்குன்னு சொல்ல, என்னடா பார்த்துட்டு இருக்கேன், எல்லாம் தெரிஞ்சு இவளே இந்த விஷயத்த வீட்டில் மறைச்சிட்டு இருப்பா, யாருக்கு தெரியும் இவ தான் அந்த ரோஹிணியை இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக கூட்டிகிட்டு வரதுக்கு பிளான் பண்ணாலும் என்னவோ அப்படின்னு சொன்னதுமே மீனாவுக்கு கோவம் அதிகமாக வருது. அத்தை ஒரு அளவுக்கு தான் என்னாலையும் பொறுத்துக்க முடியும்,
முடியும்? எல்லாம் மீறி நீங்கள் பேசும்போது அதுக்கான பதிலை நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ரோஹிணி எனக்கு தெரியுமா இல்லை உங்களுக்கு தெரியுமா? பணத்துக்காக எதையுமே செய்யணும்னு ஆசைப்பட்டு அவங்களை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீங்கள், நான் கிடையாது அப்படின்னு இங்கே மீனா சத்தம் போட, என்னடி நானும் பார்த்துட்டே இருக்கேன், கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. அத்தை நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயா சத்தம் போட பின்னாடியே மனோஜும் ரோஹிணி வந்து நிற்க, என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் சொல்லிட்டு ஓடி வந்து காலில் விழுகிறாங்க. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க? இனி இவளும் சரி இதுக்கு உடந்தையாக இருந்த இந்த மீனாவோ ரோஹிணியோ இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோஹிணி ஆடி போய் நிற்க, மீனா அதை விட அதிர்ந்து போய் நிற்க, இந்த தண்டனையை நான் ஏற்றுக்க தயாராக தாங்க இருக்கேன்னு மீனா சொல்கிறாங்க. மீனா இல்லாத வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் எந்த தப்புக்கும் துணை போகிறவா கிடையாது. இந்த பார்லரமாக தான் ஏதாவது சொல்லி மிரட்டியிருக்கோன்னு அங்கே முத்து முழுமையாக நம்புகிறாங்க. மீனா தனக்காக நிற்கிற தான் புருஷனை நினச்சி சந்தோஷப்படவும் செய்ய, இன்னொரு பக்கம் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுக்கவும் செய்கிறாங்க. ஏன்னா செஞ்ச தப்புக்கு தண்டனையை அதை ஏற்றுக்க நான் தயாராக தான் இருக்குன்னு சொல்லும்போது, என்னடி பார்த்துட்டே இருக்க, அவளே இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டான், நீ என்ன நின்றுட்டு இருக்க? தப்பு பண்ணது நீ, தப்பு பண்ணதுக்கு உடந்தையாக இருந்த அவளுக்கே இந்த தண்டனைனா அப்போ உனக்கு, இனி உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என் மகனுக்கும் எந்த உறவும் இல்லை. நீ இந்த வீட்டை விட்டு போனாதான் என் பையனுடைய வாழ்க்கை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் அப்படின்னு சொல்ல, விஜயா கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல, பொறுமையாக முடிவெடுக்கிறதுக்கு இதில் இனி ஒன்றுமே இல்லைங்கன்னு அங்கே விஜயாவும் கடந்து கத்துறாங்க. கூடவே இங்கே விஜயாவுக்கு முன்னாடி அந்த ரோஹிணிக்கு முன்னாடி பெட்டி படுக்கையோட வந்து நிற்கிறாங்க இங்கே மீனா. கூடவே முத்துவோம், மீனா மறைச்சதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் பண்ணது நீங்களும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த இந்த பார்லர் அம்மாவும் தான். அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுன்னு முத்து கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணேன்னு சொல்ல, ஆமாம் மீனாவுக்கு இப்போதைக்கு தான் இந்த விஷயம் தெரியும், ஆனால் நீங்கள் பணம்னு பணத்துக்கு அலைஞ்சி இங்கே மனோஜுக்கு கட்டி வச்சது நீங்கள் தானே. அப்படி பார்த்தா முழுக்க தப்பு உங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்றத முடிவை இனி அப்பாவே எடுக்கட்டும்னு சொல்லும்போது அண்ணாமலை பார்த்து முறைக்கிறாங்க. விஜயாவை பார்க்குறாங்க. விஜயா பண்ண தப்புக்கு விஜயாவுக்கு நான் கொடுக்குற தண்டனை என்ன தெரியுமாடா? நானும் சரி இனி நீயும் சரி இல்லை மீனாவும் சரி இனி இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. ஏற்கனவே ஒரு தடவை இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்து நாம தானே இப்போவே இந்த வீட்டை விட்டு கிளம்புறோம். நீ விஜயா ஆசைப்பட்ட மாதிரி இந்த வீட்டில் தனிமையாக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, எங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்ல, அண்ணாமலை அதை கேட்காம முத்து மீனா கூட போய் எடுத்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. விஜயா வந்துட்டு அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. கூடவே மனோஜ் ரோஹிணி 2 பேருமே நிற்க, மனோஜை கையை பிடிச்சி இழுத்து உள்ள வாடான்னு இழுத்துக்கிட்டு ரோஹிணியை தள்ளவும் செய்கிறாங்க. ஆண்டி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்காண்டி, என் பக்கம் இருக்க நியாயத்தை கேளுங்காண்டின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்ய, இங்கே பார் செஞ்ச தப்புக்கு நீ என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம், ஆனால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. உனக்கு காலம் முழுக்க நீ தனிமை வாழ்க்கை தாண்டி. இனி என் பையன் கூட நீ சேர்ந்து வாழவே முடியாது. சீக்கிரமாகவே நோட்டீஸ் வரும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா மனோஜை கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போன புருஷனை நினச்சி கவலைப்பட்டு நிற்கிறாங்க. முத்து மீனா அப்புறம் அண்ணாமலன் எல்லாருமே கிளம்பி வெளியே போக, பின்னாடியே அழுதுட்டு போகிற ரோஹிணியை பார்த்துட்டு இங்கே முத்து நிற்கிறாங்க. என்ன பார்லரம்மா, உண்மையை சொன்னால் அந்த வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு பொய் சொன்னேன், ஆனால் அந்த பொய்யே உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு எதிர்பார்க்கல. மீனா மூலமாக இந்த விஷயம் தெரியல, ஆனால் தெரிஞ்சது மற்றவங்க மூலமாக இருந்தாலும் இன்னைக்கு உனக்கான தண்டனை இந்த வீட்டில் கிடச்சிருக்கு. ஒரு பொய்யை ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அந்த பொய்யை வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வரத்தான் செய்யும். வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இங்கே மனசை நம்ம ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்தான் செய்யணும். நீ செஞ்ச தப்பை நீ நியாயப்படுத்துறதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு. உன் வாழ்க்கையில் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க. முழுக்க நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது யார்கிட்ட தெரியுமா? உன் பையன் கிறிஷ்கிட்ட. அவன் காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ செஞ்ச பாவத்தை தொடைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீ பெத்த பையனை பாசத்துக்காக எங்க அலைய விட்டுருக்க. அதை என்றைக்குமே உன்னால் தொடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு முத்து தான் அப்பாவையும் மீனாவையும் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போக, ரோஹிணி திரும்பவும் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க.